படம் ஒரு மாதிரி இருக்கும். அது எந்த மாதிரின்னு படம் பார்த்த பிறகு அப்படி யோசிக்கணும். யோசிச்சாதான் கதை புரியும். ஒரு வித்தியாசமான கதை, கற்பனை கதை அப்படின்னு சொல்லணும். நல்லவங்கலாம் வெளியே இருக்காங்க, கெட்டவங்கலாம் உள்ள இருக்காங்க. இப்ப நீங்க இதுல நல்லவரா கெட்டவளா? வாஸ்கோட காமால வயல்வான் ரகடாது நல்லவரா கெட்டவரா? நான் நல்லவன். அதாவது படத்துலயும் நல்லவன், இதுலயும் நல்லவன். எவனையும் கொலை செய்யல, எவனையும் அடிக்கல. ஆனா கேசவன் மட்டும் இந்த யூடியூப் பத்தி சொல்லுவாரு. அது உண்மைதான். ஏன்னா அதுக்கு ஒரு ரெகக்னேஷன் கிடைச்சிருக்கு. அதனால ஏத்துக்கிட்டேன். அதாவது ஒரு தடவை பார்த்தா புரியாது, 2 தடவை பார்த்தா புரியாது, 3 தடவை பார்த்தா புரியலாம், 4வது தடவை கண்டிப்பா புரியும். அது எந்த மாதிரி புரிஞ்சுதுங்கிறது அவங்க மட்டும்தான் புரியும். அது அதாவது படம் கொஞ்சம் கோர்வையா வரலையோ அப்படிங்கிற ஒரு பலகீனம் தெரியுது. அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஒரு கோர்வையா வரல. அது காரணம் என்னன்னா, நடிச்ச எல்லாத்துலேயுமே கதையை சொல்லலை. அவர் கேஎஸ் ரவிக்குமார்ட்டே கதை சரியா சொல்லலை. அவர் எவ்வளோ பெரிய டைரக்டர், திரைக்கதை மன்னன், அவர்கிட்டே சொல்லலை. மனசு உள்ள வச்சிருந்தா எடுத்தாரு. ஆமாம், அவரு மனசு உள்ள வச்சதை ஸ்கிரீன் பண்ணியிருக்காரு. அதை நாம் பார்க்கணும். ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸு கொஞ்சம் இடத்துல யோசிச்சாங்க. அப்புறம் கொஞ்சம் இடத்துல வாங்கிட்டு வந்து அந்த பாப்கார்னை சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. வாஸ்கோ ட காமா ஆக்சுவலி இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மூவி. இது ஒரு டிஃப்ரெண்டான கதை. ஒரு 100 வருஷம் கழிச்சு ஒருவேளை கலியுகம் ஸ்டார்ட் ஆச்சுன்னா, ஒருவேளை அந்த இடத்துல சொசைட்டி வந்து எல்லாருமே தப்பா மாறிட்டு கெட்டது பண்ணவங்கள நல்லவங்களா மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு தேர்ட் விஷன்ல பாப்பாங்கல்ல, அப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மூவி தான். இந்த படத்தை ஃபர்ஸ்ட்ல இருந்து உட்கார்ந்து கரெக்டா கவனிச்சாங்கன்னா அந்த படம் புரியும். திடீர்னு போய் பார்த்தாலும் லேட்டா வந்தாலும் படம் புரியாது. அது மட்டும் இல்லாம இந்த வாஸ்கோ ட காமான்றது நீங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி கோவாவோட கேபிட்டல் குதூகலமா இருக்கிற விஷயம் எல்லாம் கிடையாது. வாஸ்கோ ட காமான்றது 4 பேர். அந்த 4 பேரை சுத்தி நடக்கிற ஒரு கதை. அந்த கதையில என்ன நடந்துச்சு அப்படின்றதுதான். எல்லாருமே நல்லா பண்ணிருக்காங்க. நல்ல படங்கள் எல்லாருமே நல்லா பண்ணிருக்காங்க. சரி, நக்குல் சாருக்கு ஒரு நல்ல படம் தான் இதுவும். ஒரு டிஃப்ரெண்டா நக்குல் சார் தவிர இந்த வேற கேரக்டர் யோசிக்க முடியல இந்த கதையில. அப்புறம் வந்து மியூசிக்ஸ் நல்லா இருந்தது, சவுண்ட் நல்லா இருந்தது. என்ன எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு மைனஸ் என்னன்னா, படத்துல சாங் இருந்திருக்கலாம், கொஞ்சம் ரொமான்ஸ் சீன் இருந்திருக்கலாம், ஏதாவது லவ் போர்ஷன் கொஞ்சம் இன்னும் டெப்தா இருந்திருக்கலாம். அதர்வைஸ் இந்த படம் ஓகே தான். கண்டிப்பா படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல லாக்லாம் கிடையாது. செகண்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் அதான் கதை புரியாது. ஆக்சுவலா கதை புரியுது, உங்களுக்கு அந்த கதையை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு டைம் எடுக்கும். ஏன்னா இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்ன்றதே நீங்க வந்து பார்க்கணும். இந்த மாதிரி டிஃப்ரெண்டான ஸ்டோரிஸ்லாம் வர்றது வந்து ரேர் தமிழ் இண்டஸ்ட்ரி. ஏன்னா எல்லாமே இன்னைக்கு பாருங்க, ஒண்ணு வெட்டு குத்து பேய் படம் இப்படிதான் வருது. ரீசெண்டா ஒரு பெரிய படம் அண்ணன் தம்பிங்களே வெட்டிக்கிறானுங்க குத்திக்கிறானுங்க. அந்த மாதிரி படம் வந்து என்னத்தை கத்துக்கிட்டோம்? அதுக்கு இப்படி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மூவி வரலாம்ல. வாஸ்கோ ட காமா படம் சூப்பரா இருக்கலாம், ரொம்ப நல்லா வந்திருக்கு. டைரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு, ஹீரோ சாரும் நல்லா பண்ணியிருக்காரு. நல்ல ஒரு கம்பேக்கா இருக்கும் அவங்களுக்கு. இயக்குனரா பார்த்துருப்போம். நம்ம செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே கேஎஸ் ரவிக்குமார் சார் தான் பார்க்கலாம். எங்க பார்த்தாலும் அவரா தான் இருப்பாரு. இதுல டபுள் ஆக்ஷன் பண்ணியிருக்காரு, நல்லா வந்திருக்கு. ஒன்று வந்து ரொம்ப போல்டான கேரக்டர், ஒன்று வந்து ரொம்ப சாதுவான கேரக்டர். டிஃப்ரெண்டா இருக்கு. டிஃப்ரெண்டா ரொம்ப நாளைக்கு அப்புறம் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆமா, மை லைஃப் மை ரூல்ஸ்னு நமக்கு எல்லாருக்கும் பர்சனலா கனெக்ட் ஆகுற சாங் தான். இதுல ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல போனா அந்த சாங் ரொம்ப வைரல் ஆகும்னு நான் நம்புறேன். ஏன்னா எல்லாருக்குமே மை லைஃப் மை ரூல் தான். நம்ம என்ன திங்க் பண்றோமோ அதுதான் அந்த பாட்டையும் சொல்லிருக்காங்க. நல்லா இருக்கும். படத்துல வந்து கலியுகத்தை பத்தி சொல்லியிருக்காங்க. தப்பு மட்டும்தான் நடந்தா எப்படி இருக்கும் அப்படின்றத எப்படி இருக்கு அதை பார்க்கணும்? தப்பு நடக்காத இல்லைல்ல, எல்லா இடத்துலயுமே நடக்குது. நமக்கு தெரிஞ்ச நிறைய தப்புகள் நடக்குது இல்ல. அதுதான் டைரக்டர் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா கொண்டு போயிருக்காரு. பட் அது வந்து இப்ப ரியல் லைஃப்ல நடக்குதா, வெளியே மட்டும்தான் நம்மள நல்லவங்கன்னு சொல்லி சுத்திரும். நமக்கு பர்சனலா தெரியும்ல, அந்த மாதிரி அவர் ட்ரை பண்ணியிருக்காரு. நல்லா இருக்கு, பெஸ்டா இருக்கு. நல்ல ஸ்கிரிப்ட், பட் கொஞ்சம் இன்னும் நல்லா ட்ரை பண்ணிருக்காரு ஸ்கிரீன் பிளேல. சூப்பரா பண்ணிருக்காரு. காமெடியா இருக்கு, குரூப்போட பார்க்கலாம். சூப்பரா இருக்கு. நம்மளும் நடிச்சிருக்கோம் படத்துல. ஃபுல்லா திருவோட்டு இருக்கோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாம் ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்கு. சூப்பரா நல்லா
நல்லா இருக்கு ஆச்சு பிடிச்சது மாத்தி இன்னும் யோசிச்சிருந்தாங்க நிறைய அதான் ட்ரை பண்ணிருக்காங்க எதிர்பார்த்தோம் சூப்பரா இருந்துச்சு கண்டிப்பா ஆக்சுவலா படம் நல்லா இருந்தது தியேட்டர் வந்து பாருங்க இது வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டோரி தான் இது ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்க ப்ரெடிக்ட் பண்ணி எடுத்திருக்காங்க ஸ்டோரியில அது guarantee-ஆ சொல்ல முடியும். ஒரு டிஃபரெண்ட் கதை நக்குல் நல்லா நடிச்சிருக்காரு கொஞ்சம் லேக் ஆனாலும் மத்தபடி காமெடி எல்லாம் கொஞ்சம் நல்லா ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க சில இடங்கள்ல ரொம்பவே நல்லா இருக்கு காமெடி படம் நல்லா இருந்துச்சு ஆமா டிஃப்ரெண்டான ஸ்டோரி லைன் அது ரொம்ப நியூவா இருக்குது நல்லா காமெடியா தான் இருந்துச்சு ஆமா ஆமா நக்குல் சூப்பரா பண்ணியிருந்தாரு